நம்ம கோலா பத்தி பேசும்போது டக்குன்னு நான் தேன் பத்தி பேச ஆரம்பிச்சிடுறோம். தேன் பத்தி பேசும்போது திடீர்னு ட்ரிங்க் வரீங்க. மேபி ஒரு ப்ராடக்ட் எடுத்து அதுல இன்னும் டீப்பா போனா இன்னுமே பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நீங்க வந்து ஹெல்த் கான்சியஸா கொண்டு வரீங்கன்னா ஸ்ட்ராங்கா அதுல சொல்லிடுங்க. இல்லனா இது ஒரு சுகரி ட்ரிங்கா கூட இருக்கிறதுல தப்பு இல்ல. இந்த கேள்வி கரெக்ட் தாங்க. அதுக்கான பதில நான் சொல்றேன். 20 வருஷமா நான் தேனி வளர்ப்பு பண்ணி அதுல இருந்து எடுத்த தேனைத்தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நம்மளுடைய பிரதமர்ல இருந்து நம்மளுடைய அரசாங்கம் வர விவசாயிகள் எல்லாருமே மதிப்பூட்டி பண்ணுங்கன்னு ஏகப்பட்ட ஃபண்ட் பிரதமர் முதற்கொண்டு ஸ்வீட் ரெவல்யூஷன் சொல்லி அனௌன்ஸ் பண்ணி சுகரை தவிர்த்து நீங்க தேனை சாப்பிடுங்கன்னு சொல்லி அவ்வளவு தூரம் கொண்டு வர்றாங்க. இதுல கிட்டத்தட்ட 50 வெரைட்டி நான் மதிப்பூட்டி பண்ணிட்டு இருக்கேன். எல்லா வெரைட்டிலயுமே என்ன இருக்கு அப்படின்னா தேன் தான் இருக்கு. அந்த காலத்துல சித்த மருத்துவம் எல்லா லேகியத்திலுமே தேன் தான் பேஸா இருந்தது. இந்த தேன்ல மதிப்பூட்டி பண்றோம், அவ்வளவுதான். அதுல இது ஒரு வெரைட்டி என்ன அப்படின்னா தேன்ல வந்து சோடா சேர்த்து தேனை வந்து குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாரும் கொண்டு போறோம். ஒரு இன்வெஸ்டர் கேட்டாங்க, ஹனியோட எதுக்கு கோலாவை சேர்க்கறீங்கன்னு கேட்டாங்க. எங்களுடைய பிராண்ட் நேம் தான் ஹனி கோலா. ஆனா அதுல சேர்த்திருக்கிறது வந்து தேனும் சோடாவும் தானே தவிர கோலா கிடையாது. அதாவது பேரு பிராண்ட் நேம் தான் ஹனி கோலா. ஏன்னா மக்கள்கிட்ட ஈஸியா குழந்தைங்க முதல் கொண்டு இதுக்கு ரீச் ஆகணுன்றதுக்காக மனசுல பதியணுன்றதுக்காக இந்த ஹனி கோலான்ற பிராண்ட் தானே தவிர தேன்ல ஒரு மதிப்பூட்டப்பட்ட ஒரு பொருள் தான். இன்னைக்கு நம்ம கெடுதலை சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்னுடைய ஆசை என்னன்னா ஒரு 2 வருஷத்துக்குள்ள 100 டன் ஒயிட் சுகரை அதுக்கு மாற்றா தேனை கொண்டுட்டு வரணும். தேன் எங்கெல்லாம் இருக்கு? ஐஸ்கிரீம்ல இருக்குது, கூல்ட்ரிங்க்ஸ்ல இருக்கு. இதுல பூரா கொண்டுட்டு வரணும்ன்ற ஒரு ஆசையில அது வந்து ஹெல்த்தியாவும் இருக்குன்ற ஒரு எண்ணத்துலதான் நான் இதை கொண்டுட்டு வந்திருக்கேனே தவிர இது கோலாவை மிக்ஸ் பண்ணல, சோடாவை தான் சேர்த்திருக்கேன். நான் ஈஸியா சொல்வேன், கழுதை வளர்த்தா கூட பொழைச்சுக்கலாம். ஆனா அந்த கழுதை பால்ல மதிப்பூட்டி பண்ணணும். அப்படிதான் நான் இந்த தேனையும் நான் கொண்டு போறேன். ஏன்னா மதிப்பூட்டி பண்ணாதான் ஒவ்வொரு விவசாயியும் வாழ்வாதாரத்துல உயர முடியும், மிகப்பெரிய அச்சீவ தொட முடியும். அந்த அடிப்படையில தான் நான் இதை மதிப்பூட்டி பண்ணிட்டு இருக்கேன். எல்லா விவசாயிகளுக்கும், இயற்கையா உற்பத்தி பண்ற அத்தனை விவசாயிகளுக்கும் நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுங்க. சுத்தமான தேனுக்கும் தேனி வளர்ப்புக்கும் விபிஸ் ஹனியை ஃபாலோ பண்ணுங்க.